நம்ம பேஜில் 90s கிட்ஸோட மெமரிஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆல்ரெடி 2 டைப் ஆஃப் 90s கிட்ஸ் பால்கோவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்கட்டெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இன்னொரு மெமரி, அதுதான் புளிமிட்டாய். சொல்லும் போதே எனக்குலாம் நாக்கு ஊறுது. சுவையில் 4 சுவை இதில் இருக்கவங்க, புளிப்பு, இனிப்பு, காரம், உப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த புளிமிட்டாய் 90s கிட்ஸோட மெமரிஸில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணுன்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் அந்த மெமரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு புளிமிட்டாய் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்த்துருவோமா? பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு ½ அன் ஹவருக்கு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா கொட்டை நாரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம அரைச்ச புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு சுத்தமான வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஆப்ஷனல், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும், அதாவது கொஞ்சம் திக்கனாகும். திக்காகி வந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட நுனியில் இந்த மாதிரி புளி பேஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கிளிங் ராப் இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை, என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் தான் வைக்கணும்னு இல்லை, கேண்டி மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் செட் பண்ண விட்டிங்கனாலே புளி மிட்டாய் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.